ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம சேனலில் இன்றைக்கி தைவெள்ளி ஸ்பெஷலாக ஒரு கார கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது பச்சரிசியை வச்சு செய்கிற ஒரு கார கொழுக்கட்டை. இது ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே தைவெள்ளி ஸ்பெஷலுக்கு கற்கண்டு பொங்கல், சக்கரை பொங்கல், இனிப்பு பிடி கொழுக்கட்டை, ராகி கொழுக்கட்டை, கசகசா பாயாசம், இப்படி நிறைய வெரைட்டிஸ் போட்டாச்சு. இது எல்லாமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு பொங்கல் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம நொய்யாக இதை உடச்சிக்கணும். நான் இப்போ இதே மாதிரி 1.5 கப்பு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நிழலில் உலர்த்தி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணியில், காட்டன் துணியில் நல்ல நிழல்லே உலர்த்தி ஃபேன் காற்றுல உலர்த்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும் பொழுதே நம்ம நொய்யாக உடச்சி எடுத்துக்கலாம். உப்புமாக்கெலாம் உடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டையை செய்ய ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு 1 டீஸ்பூன் தாளிச்சுக்கோங்க. தாளிக்கிற உளுந்து 1 டீஸ்பூன் தாளிச்சுக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நிறையா சேர்த்துக்கிட்டால் சுவை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டை சாப்பிடும் பொழுது. இது கூடவே நீங்கள் காராமணியையும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம், பாசிப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாவே இருக்கும். இது கூட நம்ம சேர்த்துக்கிறது எல்லாமே நம்மளுடைய விருப்பப்படி தான். காராமணி, பாசிப்பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யலாம். கூடவே இதுக்கு காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாவை கிள்ளி நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் அரிசி நொய்யை அளக்குறோமோ அதே கப்பால் 2.25 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப்பு நொய்யுக்கு 2.25 கப்பு தண்ணி, அந்த அளவில் நம்ம தண்ணி எடுத்து இப்போ இதை உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இதில் நம்ம துருவன தேங்காய் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு. அதனால் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே எடுத்து வச்சுருக்கிற அந்த நொய்யை நம்ம சேர்த்துடலாம். இது நான் இன்றைக்கி 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்பு நொய்க்கு அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்து இப்போ நான் இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அதாவது 1 கப்பு நொய்க்கு 2.25 கப்பு தண்ணி, அதுதான் இதனுடைய அளவு. இப்போ இதை எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். இது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா இது வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம கிளறிட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சு ஆவியில் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுட்டு நம்ம ஆற வச்சு இதை இட்லி தட்டில் பிடிச்சி வேக வச்சிடலாம். நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே பிடிக்க வரும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சி இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி எண்ணெய் தடவிட்டு இட்லி தட்டில் 10 நிமிஷம் போல் இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க வேண்டியதான். நம்ம சுவையான கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார சட்னியையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். இட்லி பானையையும் ஒரு 5 நிமிஷம் நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். சூடு பண்ண இட்லி பானையில் இப்போ இந்த தட்டெல்லாம் இறக்கி நம்ம வேக வச்சு 10 நிமிஷம் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இறக்கி வச்சு நீங்கள் துணி போட்டும் நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி துணி போடாமல் எண்ணெய் தடவிட்டு தட்டில் எண்ணெய் தடவிட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். 10 நிமிஷம் வெந்ததும் நம்மளுக்கு கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதுக்கு சட்னி இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பூண்டு பல் அப்படியே பச்சையாக தான் நம்ம அரைக்கணும். அரைச்சி அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணணும் நம்ம. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, இதுக்கு காரசாரமாக ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற 3 தக்காளியை சேர்த்துடலாம். இந்த சட்னியுமே உங்கள் வீட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க.
இப்போ உப்பை சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டோம்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடும். அரைச்ச சட்னியை எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, ஏன்னா காரமாக இருக்கிறதுனால. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, தாளிக்கிற உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன், இதுக்குமே கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தோம்னா நம்ம காரசாரமான இந்த கார சட்னி ரெடி ஆகிடும் இந்த கொழுக்கட்டைக்கு. நீங்களுமே இந்த தை வெள்ளிக்கு இதே மாதிரி இந்த கொழுக்கட்டையை செஞ்சு சாமிக்கு படைங்க. இதே மாதிரி வேறு தைவெள்ளி ஸ்பெஷல் ரெசிப்பியை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சீக்கிரமே வேறு ஒரு ரெசிப்பியோடு சந்திப்போம். தேங்க்யூ.